அப்பா, இது சில்வர் ஸ்கிரீன் மேல தெரிய வேண்டிய கட் அவுட்டுப்பா. பரவாயில்ல, டிவி ஸ்கிரீன்லயும் தெரிய வேண்டியதுதான். தேங்க்யூ so மச் லக்கி. உனக்காகவாது சரி, நான் சில்வர் ஸ்கிரீன் ஹீரோவா ஆகலைனாலும் சின்ன திரை ஹீரோவாவது ஆகுறேன், சரியா? நல்லா இருக்கு மித்ரா. அவ உன்னை பாராட்டுறது, நீ அவளை பாராட்டுறது, ஹீரோ அவருன்னு அவளுக்கு வாக்கு கொடுக்கறது. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அவ கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக நான் ஹீரோ ஆகணும்ல மாம். நீ ஹீரோன்னு லக்கி இப்பதான் சொல்றான். ஆனா நான் எப்பத்துல இருந்தா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உனக்கு புரியல, ஆனா இப்ப லக்கி சொன்ன உடனே உனக்கு புரிஞ்சிருச்சுல. சிலதெல்லாம் அப்படிதான் மனிஷா, யாரு சொல்லணுமோ அவங்க சொன்னாதான் புரியும். சொல்ல வேண்டியவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்கணும்னு தோணும். எல்லாரோட பேச்சும் எல்லா வாட்டியும் நமக்கு ஏறாது. தோட்டத்துல வளைஞ்ச பூசணிக்கா விட காத்தடிக்கும் போது வர்ற மனம்தான் உங்களுக்கு பெருசா போயிடுச்சுல. நம்மளுக்காக உயிர் கொடுக்கற மனுஷங்க இந்த வீட்ல எப்பவும் குறைதான். மாம், எப்பவுமே பத்த வைக்க ரெடியா இருப்பீங்கல்ல. உங்க கையில தீக்குச்சிக்கு பஞ்சமே இல்ல. நீ சொல்றா, நீ ஒருத்தன் தான் பாக்கி இருந்தேன்னு சொல்றதுக்கு. லக்கி, அதெல்லாம் ஏன் கொண்டு வர? அங்க வந்து அங்கேயும் vlog பண்ண போறியா? அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. யூடியூபர்ஸ் ஆக்டிவா இருந்தாதான் ஃபாலோவர்ஸ் அதிகமா வாங்க சித்தப்பா. ஆமா, போன சண்டே ஜுன்னோட வீட்டுக்கு போகும்போது இந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துட்டு போனல, அங்க எதுவும் ஷூட் பண்ணலையா? எதுக்கு பண்ணல? நிறைய வீடியோ ஷூட் பண்ண. பாக்குறீங்களா? இந்தாங்க பாருங்க. வீடியோலாம் ஷூட் பண்ண ஓகே, அப்புறம் ஏன் அதை போஸ்ட் பண்ணல? லக்கி, நீ எதுவும் நினைச்சுக்கலன்னா இன்னைக்கு எடுத்த வீடியோ எதையும் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணாத. அத எந்த நிலைமையிலையும் எங்கேயுமே அதை நீ போஸ்ட் பண்ண கூடாது. உன்கிட்ட தான் கேக்குறேன் லக்கி, வீடியோ எதுக்கு போஸ்ட் பண்ணல? ஒன்னும் இல்ல சித்தப்பா, சும்மாதான். சரி, வீடியோ காட்டுறேன் வாங்க. ஏமா, அந்த வீடியோவை அப்புறம் கூட பாத்துக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுதுல, நம்ம கிளம்பலாம் வா. பாஸ்கர், வந்துட்டியா? நீ எங்க கூட சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. சரிங்க மேடம், வாங்க வாங்க போலாம். ஹேய் லக்கி, அதை உன் காது கிட்ட வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே காரோட ப்ளூடூத்துக்கு கனெக்டே தான் இருக்கு. ஹலோ, ஹலோ அம்மா, நான் தான் லக்கி பேசுறேன். சொல்லு லக்கி. இந்த வாய்ஸ் எங்கேயோ நான் நல்லா கேட்ட மாதிரி இருக்கே. ஜுன்னு ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு வரானா? வரா லக்கி. ஜுன்னுவை கூட்டிட்டு நாங்களும் அங்க வரோம். இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்கே. ஓ, வரானா? அவனுக்கு இது பிடிக்காதுல்ல, வரமாட்டான்னு நினைச்சேன். உங்க அர்ஜுன் அங்கிளும் ஃபங்க்ஷனுக்கு வராரு லக்கி. அதனாலதான் ஜுன்னு கூட ஃபங்க்ஷனுக்கு இன்ட்ரெஸ்டா கிளம்பி வரான். அப்பாடி, ஃபைனலா அவனும் வரான். வெரி குட். அப்பனா சரி, ஸ்கூல்ல சந்திக்கலாமா? சரி லக்கி, வைக்கிறேன். இந்த வாய்ஸ் கிட்டத்தட்ட அப்படியே லக்ஷ்மியோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே. லக்கி, அப்பா. இப்போ நீ பேசுனது யார் கூட? ஜுன்னுவோட அம்மா கூட. என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்ல, அவங்க அம்மாவை நீ எதுக்கு அம்மான்னு கூப்பிடுற? சும்மாதான், கூப்பிடணும்னு தோணுச்சு கூப்பிடுறேன். அப்படி
யாரையும் அம்மான்லாம் கூப்பிடக்கூடாது, சரியா? சரிங்கப்பா. ஜானு டீச்சர், ஜுன்னுவும் அவங்களும் வந்துட்டாங்களா? இன்னும் வரல லக்கி, வந்துட்டு இருக்காங்க, ஆன் தி வே. அப்பா நீங்க போயிட்டே இருங்க, ஜுன்னு வந்தானா நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் வந்தவன் உள்ள வராமல போயிடுவான். இல்லனா நீ போய் ரிசீவ் பண்ணலனா அவன் அங்கேயே நின்றுவானா என்ன? அது இல்லப்பா. நீ கிட்ட இருந்து அவனை ரிசீவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அவனே வருவான். லக்கி, உங்க அப்பாவுக்கும் ஜுன்னுக்கும் செட் ஆகாதுன்னு தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட எதுக்காக அப்பா முன்னாடி ஜுன்னுவை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஜுன்னு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ரொம்ப நல்லா பேசுவான், நல்ல பிரதரா, சந்தோஷமா இருப்பான், சிரிக்க வைப்பான், என் கூட விளையாடுவான். அதுக்காக தான் ஜுன்னுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத பாக்கும்போது அப்பாக்கு எதுக்கு கஷ்டம்? போதும் போதும் அவனை பத்தி சொன்னது. என்ன மாதிரி அப்பாவி பசங்களோட இஷ்டத்துக்கு விளையாடுவீங்க. நீ என்னமோ அப்பாவி மாதிரி உன் கூட நான் விளையாட போறேன். ரொம்ப பெரிய ஜோக். இதுல ஜோக் என்ன இருக்கு? உண்மையை தானே சொன்னேன். நான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு என் மனசை வச்சு பந்து மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க. உன்னோட மனசு பந்து இல்ல, களிமண்ணு. களிமண்ணா? அதுக்குதான் ஒட்டிக்கிட்டு அவ்வளவு சீக்கிரம் என்ன விட மாட்டேங்கிற. ஆக்சுவலி ஒட்டிக்கிட்டது அவ்வளவு ஈஸியா விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு தானே. இந்த ஜென்மத்துல நான் உன்னை விட போறதே இல்ல. டேய் விவேக், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நாங்கெல்லாம் இங்க இருக்கோம், அங்க யார் கூட பேசிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன் மாம். ஜானு வா. எல்லார் கூட தானே இருக்கணும், அங்க என்ன வேலை? யார் யார்கிட்ட தள்ளி இருக்கணும், யார் கூட நெருக்கமா இருக்கணும்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? தேவயானி, அவன் ஜானு கூட பேசிட்டு தான் இருக்கான். கழுத்துல ஒண்ணு தாலி கட்டிடல. இருந்தாலும் உன்னோட அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அவன் வாக்கு கொடுத்திருக்கான்ல. அப்புறம் எதுக்காக இவ்ளோ பதட்டமா இருக்க? விவேக் உன்னையும் உன் வார்த்தையை மதிச்சு ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கான். அவன் கொடுக்கற மரியாதையை நீ முதல்ல மதிக்க கத்துக்கோ. யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாலும் இங்க எனக்கு மட்டும் மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது.